ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட எண்டிங்கில் நமக்கு பெருசாக குழப்பி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுவும் இன்டைரக்ட் மெசேஜாக தான் சொல்லியிருப்பாங்க. எபிசோடோட எண்டிங்கில் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது I8 அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. கத்தீட்ரலை தான் காமிக்கிறாங்க. அங்கிருந்த மக்கள் யாருக்கும் எதுவுமே ஆகல. சாரி, அந்த ஆளை எஸ்கேப் ஆக விட்டுட்டேன் அப்படின்னு லீனா சொன்னா. பரவாயில்ல, இந்த சிட்டியை நீ காப்பாத்திட்டேன், அதுவே சந்தோஷம் தான் ஃப்ளவர் ஹேட் சொல்லிட்டு அந்த ஆர்கோஸ் போகும்போது இந்த டாலிஸ்மனை விட்டுட்டு போயிட்டான். ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ல இதை யூஸ் பண்ணாங்க. இதுக்கிட்டயுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து ரிவர்சல். இதை யூஸ் பண்ணி தான் மான்ஸ்டர்ஸை கிட்டவே நெருங்க விடாத ஃபேரி ஸ்டோனை மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோனை அவன் மாத்திருக்கான். நான் தான் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால இதை நானே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹேட் ஹாப்பியா இருக்கா. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த பறக்கிற பவர் கிடைச்சது அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் கேட்குமோ அதுக்கு இந்த குட்டி யூனிகான் தான் காரணம்னு அவ சொல்றா. ஃபேரி டெய்ல வர மாதிரிலாம் இருக்குன்னு டராண்டினா சொல்றா. அந்த ஸ்டோன்ல இருந்து இப்ப ஃபேரி கிங் வெளியே வராரு. லெஜெண்ட்ஸ்ல சொல்லப்பட்ட அந்த ஃபேரி கிங்கா அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹேட் பாக்குறா. இது என்னோட மிராஜ் தான், இலியூஷன் மேஜிக் பரின் ஃபேரி கிங் சொல்லவும் 1000 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணிருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஹாபி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் கேட்கவும் என் ஹாபி போயம் எழுதுறது, என் ஸ்கில் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்வாட் அண்ட் விங்ஸ் அந்த பவரை நீங்க தான் லீனா கொடுத்தீங்களான்னு டராண்டினா கேட்கறா. அதை பண்ணது நான் கிடையாது, சின்ரோஸ் தான். இந்த ஃபேரி ஸ்டோனுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிகான் தான் அது அப்படின்னு ஃபேரி கிங் சொல்லவும் எனக்கு சில மெமரிஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னு லீனா சொன்னா. ஆமா, அந்த மான்ஸ்டர்ஸை நாங்க டிஃபீட் பண்ணிட்டோம். பட் இந்த லேண்ட் ஒரு யூஸ்லெஸ் லேண்டா மாறிடுச்சு. என்னோட லாயல் சப்பார்டினேட்டா இருந்த யூனிகா இந்த லேண்டை நரிஷ் பண்றதுக்கு வாலண்டியர் பண்ணா. சோ அதனால தான் இந்த ஃபேரி ஸ்டோனுக்குள்ள அவன் சேல் பண்ணப்பட்டிருக்கான். 1000 வருஷமா இந்த லேண்டையோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். பிரச்சனையை சென்ஸ் பண்ண அவன் ஒரு பாடி டபுளை வெளியே அனுப்பியிருக்கான். அதுதான் இது. அண்ட் இந்த லேண்டை நீ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான், அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஃபேரி கிங் லீனாட்ட சொல்லிட்டு அந்த யூனிகானோட எண்ட் வரப்போகுது. இந்த ஃபேரி ஸ்டோனுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அந்த யூனிகான இப்ப சாக போதா அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் கேட்டா அவன் மறைஞ்சு போய் வேற ரம்முக்கு போக போறான். நான் கடைசியா பார்த்த இந்த லேண்ட் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லான லேண்டா மாறிடுச்சு. அதுக்கு இந்த யூனிகானுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவனோட ரோலை அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். இதுக்கு மேல ஹியூமன்ஸ் தான் அந்த லேண்டை மெயின்டைன் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்களா இப்ப மறைஞ்சு போக போறீங்களான்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஃபேரி டான்ஸ் உங்களால ஆட முடியுமா? ஏன்ஷியன் மெமரிஸ்ல அவன் நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு ஃபேரி கிங் சொல்லவும் நான் அதை பண்றேன் டராண்டினா சொல்றா. சூப்பர், ஆடு அப்படின்னு லீனா சொன்னா நீயும் கூட சேர்ந்து ஆடு அப்படின்னு டராண்டினா கூப்பிடுறா. கதீட்ரல்ல இருக்கிற மக்களும் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு லீனா சொன்னா. மொத்தமே 4 ஸ்டெப் தான், அதே தான் ரிப்பீட்டடா வரும் அப்படின்னு அவ சொல்றா. இந்த சிச்சுவேஷன்லயே அவங்க டான்ஸ் ஆடுறாங்களான்னு ஒருத்தர் பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ங்கிறதுனால தான் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஒரு மியூசிஷியன் சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அங்க இருந்து அவங்க மியூசிக்கையும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளவர் ஹாட்டும் அவ மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே அங்க ஃப்ளவர்ஸா பறக்கிற மாதிரி பண்றா. அந்த ப்ளூபெரி கேர்ள் நமக்காக மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. அவ டான்ஸோ இம்ப்ரெசிவா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கவும் நானும் உன்னோட டான்ஸை பார்க்கணும்னு லீனா இப்ப ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிட்டா. ரெட் ஹேர் பொண்ணு, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ சூப்பரா ஆடுனன்னு ஃபேரி கிங் சொல்றாரு. லீனா நீயும் தான் நல்லா ஆடுனன்னு டராண்டினா சொல்றா. அந்த யூனிகானோட பாடி டபுள் அவனோட மெமரிஸ் அண்ட் ஸ்பிரிட் இருக்கு, அது ஒரு புது லைஃப் ஆமா இங்க வாழுன்னு சொல்லவும் சூப்பர், ஒரு வேல்யூபிளான டெஸ்ட் சப்ஜெக்ட் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஃப்ளவர் ஹாட் ஹாப்பி ஆகுறா. லீனா சைரோன் ரோஸை நீ தான் பாத்துக்கிடணும், அவனுக்கு இந்த புது உலகத்தை காமி. அந்த ஃபேரி விங்ஸ் அண்ட் ஸ்வாட் அது உன்னோட பவரா ஒரு நாள் மாறும், அவனுக்கு நீயே ஒரு பேரை கூட அப்படின்னு ஃபேரி கிங் சொல்லவும் சைரோன் அப்படின்னு லீனாவோ பேர் வைக்கிறா. ஃபேரி கிங்கும் இப்ப மறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட நான் இன்னும் நிறைய பேசியிருக்கணுமே ஃப்ளவர் ஹாட் கேட்டா. அவர் ஃபேவரட் ஃபுட்டு ஹாபின்னு கேட்ட டயத்தை வேஸ்ட் பண்ணது நீங்க தான் யுவான் சொல்றான். இங்க லீனா மயங்கி விழுறா. கண்முழிச்சு பார்த்தா அவ ஃப்ளவர் ஹேட்டோட மேன்ஷன்ல இருக்கா. சைரான் நீ கூடவே இருந்திருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. மிஸ் ஃப்ளவர் ஹேட் நம்ம எங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லீனா கேட்கவும் இது ஹோட்டல் VIP ரூம்ல இருக்கும், நேத்துக்கு நைட் நீ அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணன்னு சொல்லவும் ஓ அடுத்த நாள் வந்துடுச்சான்னு லீனா பாக்குறா. அத்தினாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ அந்த ஃபேரி ஸ்டோன் இல்லாததுனால மான்ஸ்டர்ஸ் இந்த சிட்டிக்குள்ள வரும். பட் ஹோலி சிஸ்டர் எங்க எல்லாருக்கும் வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆளு சொன்னா. ஓ ஹோலி சிஸ்டர் ஃப்ளவர் ஹேட் பார்த்தா பிளாக் பேர்ட் மர்ச்சன்ட் தான் இன்னைக்கு காலையிலேயே வந்து தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு சந்தேகமா இருக்கே, நேத்து நைட்டு தான் அந்த ஃபைட் நடந்துச்சு. ஹோலி சிஸ்டர் கிட்ட இன்ஃபர்மேஷன் நைட்டே போயிருந்தா கூட வெப்பன்ஸ் அவளால எப்படி காலையிலக்குள்ள அரேஞ்ச் பண்ணிருக்க முடியும்? நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சாதான் இது பாசிபிள்னு சொல்லவும் ஹோலி சிஸ்டருக்கு ஃபேரி ஸ்டோன் உடைய போறது தெரியுமான்னு யுவான் கேட்கறா. ஹோலி சிஸ்டர் ஸ்கில் என்னன்னு தெரியுமான்னு ஃப்ளவர் ஹாட் கேட்டா அது அப்ரைசல் தானே லீனா சொல்றா. அது இல்ல, ஹையர் அப்ஸ்க்கு மட்டும்தான் உண்மை தெரியும், அவளால ஃபியூச்சரை பார்க்க முடியும், கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற ரெவலேஷன்ங்கிறதுனால தான் அவளை ஹோலி சிஸ்டர்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லவும் நான் ஃப்ரூட்டை சாப்பிட்ட அப்படியே அவங்க எப்படி என் ஸ்கில்ல அனலைஸ் பண்ணி சொன்னாங்கன்னு கேட்டா அவன் ஸ்கில்ல அப்ரைசல் பண்ணல, உன் ஃபியூச்சரை பார்த்து
பார்த்து இதுதான் உன் ஸ்கில்லா இருக்கும்னு கெஸ் பண்ணி சொல்லியிருக்கா. விக்கெட் டிராகன் அத்தினால வந்த டிராகன் ரெண்டு நடக்கும்போதுமே டெராண்டினா அண்ட் லீனா ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஹோலி சிஸ்டர் தான் எங்களை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களான்னு லீனா கேட்கவும், கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஃபியூச்சர் பிளான்காக தான் அந்த ஹோலி சிஸ்டர் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஃப்ளவர் ஹெட் சொன்னா. தேவையில்லாம பழி போடாதீங்கன்னு டெராண்டினா சொல்றா. அந்த ஹோலி சிஸ்டர் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சாவா உன்னையும் ஒரு டியூலா யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு ஃப்ளவர் ஹெட் டெராண்டினாவை பார்த்து கேட்கறா. எப்படி இருந்தாலும் சரி நீ என் கூட வரதா போற அப்படின்னு டெராண்டினா கிட்ட ஃப்ளவர் ஹெட் சொல்லவும், ஹோலி சிட்டிக்கான்னு கேட்டா இல்ல வேற ஒரு இடத்துக்கு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். லீனா டெராண்டினா ரெண்டு பேரும் என் கூட வர போறீங்கன்னு ஃப்ளவர் ஹெட் சொல்றா. லீனாவும் யோசிச்சு பார்த்தா அந்த ஹோலி சிஸ்டர் தான் லீனாவை இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணிருப்பா. லைட் வந்ததுனால தான் அவ பிளான் கெட்டு போயிடுச்சுன்னு லைட் அவ கொல்ல பாக்குறாளோ அப்படின்னு சொல்லி லீனா யோசிக்கிறா. ஓகே மிஸ் ஃப்ளவர் ஹெட் நானும் உங்க கூட வர. ஹோலி சிஸ்டர் பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும்னு லீனா சொல்றா. ஹோலி சிஸ்டருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமானு தெரியாது, உண்மையை தெரிஞ்சுக்கிட நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு டெராண்டினா சொல்றா. நான் அவங்கள ஹெல்ப் பண்ண வரல, உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் போறேன்னு சொல்லவும், எனக்கும் ஹோலி சிஸ்டருக்கும் இதனால பிரச்சனையாகலாம், என் கூட இருந்தா உங்களுக்கும் பாதிப்பு வரும்னு சொல்லவும், பரவாயில்லன்னு டெராண்டினா சொல்றா. போறதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணணும் அப்படின்னு லீனா சொல்றா. சரி ஓகே தாராளமா டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் நாள் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலான்னு ஃப்ளவர் ஹேட்டோ சொல்றா. ஐலா மோனிகாவோட அம்மாக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சூப்பரா பண்ணிருக்கேன்னு மோனிகா அம்மா பாராட்டவும், இன்னைக்கு நைட்டு பீஸாக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொன்னா. ஹே ஐலா அடுத்தது நான் என்னோட டார்ச் ஃபிளேமை இன்க்ரீஸ் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதான் இப்போ ஒரு லைட் மாதிரி அந்த இடத்துக்கு வருது. லீனாவோட வாய்ஸ் அதுல கேட்க இது ஒரு கம்யூனிகேஷன் பக், நம்மளோட வாய்ஸ் இதை டிரான்ஸ்மிட் பண்ணும். எப்படி இருக்கா லைட்னு கேட்கவும், என் ஸ்வாட் இப்போதைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, ஜாம்டவுன் ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லவும், உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல அந்த வகைக்கு சந்தோஷம், நானும் இங்க நிறைய விஷயத்தை டீல் பண்ண இப்ப வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லவும், ஓகே லீனா நீ அந்த வேலையை போய் பாரு, நானும் அந்த எஸ்ராங்க் ஜாப் இருக்கு அதை முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அந்த லைட் டிம் ஆக ஆரம்பிக்குது, ரொம்ப நேரம் இது வழியா பேச முடியாது அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் சொல்றா. லைட் எனக்காக வெயிட் பண்ணு, சீக்கிரமே நான் வந்துருவேன் லீனா சொல்லவும், சரி நான் வெயிட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஜாக்கிரதையாரு அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஹோலி சிஸ்டர் திரும்பவும் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அத்தினால நடந்த எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயிருக்கு, ஃப்ரூட் மாஸ்டரோட கதையை மட்டும் நம்ம முடிச்சிட்டா போதும் அப்படின்னு ஹோலி சிஸ்டர் சொன்னா. அவன் தான் அவங்களோட பிளானுக்கு தடையா இருக்கான்ல அப்படின்னு கூட இருக்கவா கேட்கறா. அதை பத்தி இப்படி சத்தமா பேசாத அப்படின்னு ஹோலி சிஸ்டர் சொல்றா. லைட் நான் உனக்காக ஒரு புது ஸ்வாட செஞ்சிருக்கேன் அப்படின்னு மோனிகா காமிக்கிறா. நம்ம ஹீரோவோட அவனோட ஃபயர் ஸ்கில்லையும் அதுல யூஸ் பண்ண முடியுது. கிழிஞ்சு போன நம்ம ஹீரோவோட அந்த ட்ரெஸ்ஸையும் அவ ஃபிக்ஸ் பண்ணிட்டா. நீ இல்லாம போல்ட் ஒர்க் ஷாப்பே டெஸ்ட்ராய் ஆயிருக்கும், நாங்க இதை கூட பண்ணலன்னா எப்படின்னு மோனிகா அப்பா சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ கிளம்புனா மோனிகாவை கூட வர. இப்ப நான் உனக்கு செஞ்சதுமே உனக்கான பெர்ஃபெக்ட் ஸ்வாட் கிடையாது, உனக்கான அல்டிமேட் ஸ்வாட நான் செய்யறதுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முதல்ல உன்னோட எபிலிட்டிஸை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும், உன் கூட நானும் வரவான்னு கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். மேல அவளை தடுக்க முடியாதுன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. மோனிகாவும் நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணிட்டா. இப்ப இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த சிட்டிக்கு இவங்க போகும்போது பார்த்தா புதுசா ஒரு லேடியை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ஸ்பெக்ஷன் பியூரோல இருந்து வந்திருக்கிற எஸ்ராங் அட்வென்ச்சரர்னு வா சொல்றா. உங்க கூட வர சொல்லி எனக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்லவோ தாராளமா வாங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அதனால நடந்த இன்சிடென்ட்னால தான் லீனாக்கு புதுசா பவர்ஸ் கிடைச்சிருக்கு. பட் அது ஹோலி சிஸ்டரோட பிளான் படி தான் போயிருக்குன்னு ஹோலி சிஸ்டர் சொல்லியிருக்கா. ஃப்ரூட் மாஸ்டர் ஸ்கில்ல வச்சிருக்கிற நம்ம ஹீரோவால தான் அவளுக்கு அவளோட பிளான்ஸ்ல இறஞ்சல் வருதுன்னு ஹோலி சிஸ்டர் நம்ம ஹீரோவை தீத்து கட்ட பாக்குறா. என்னதான் நடக்க போதுன்னு சீசன் 2 வந்தா தான் நமக்கு தெரியும். சீசன் 2 வந்தா தமிழ் டப் பண்ணி கண்டிப்பா நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.